யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சக்தி சினி நியூஸ் சேனல் நேயர்களே, இறுதி அஞ்சலிக்கு வராமல் 10 நாள் கழித்து அழுது புலம்போது நாடகமா? கேப்டன் ஒரு நல்ல மனுஷன். நடிகர் சங்க கட்டிடத்தை, நடிகர் சங்க நிலத்தை கடனில் இருந்து மீட்டவர் கேப்டன். அது எந்த சந்தேகமும் இல்லை. கடனிலேயே தத்தளித்துக் கொண்டிருந்த நடிகர் சங்கத்தை கடனில் இருந்து மீட்ட பெருமைக்குரியவர் கேப்டன் விஜயகாந்த். அவரு இறந்து போயிட்டார். இறந்து போற அன்னைக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வரல. நடிகர் சங்கம் ஒன்று இருக்குன்னே தெரியல. நடிகர் சங்கம் சார்பில் மலர் வளையம் வைக்கல. நடிகர் சங்கம் சார்பில் இரங்கலும் தெரிவிக்கப்படவில்லை. இது மிகப்பெரிய தப்பு. நடிகர் சங்கத்துக்கு ஒரு அவமானம். நடிகர் சங்க கடன் அடைச்ச கேப்டன் விஜயகாந்துக்கு நடிகர் சங்கத்திலிருந்து ஒரு இரங்கல் அறிக்கை கூட வெளியிட திராணி இல்லாத நடிகர் சங்கம் இருந்தா என்ன, செத்தா என்ன? இதுதானே எல்லாரும் கேட்பாங்க. 3500 உறுப்பினர்கள் நடிகர் சங்கத்தில் இருக்காங்கன்னு சொல்றீங்க. 3 நாள் கழிச்சு தான் உங்க பொருளாளர் கார்த்தி வந்தாரு. தலைவர் பாவம் பிராணி யாரு, நாசர் வந்தாரு, இறுதி அஞ்சலி செலுத்திட்டு முக்கமா போயிட்டார். ஏன்னா தலைவருக்கும் செயலாளருக்கும், தலைவருக்கும் பொருளாளருக்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருந்தானே. யாரும் யாரை வச்சு கேட்கறது இல்லை. சீனியர் நடிகர் நாசர், அவரை விஷாலும் மதிக்கிறது இல்லை, கார்த்தியும் மதிக்கிறது இல்லை. நடிகர் சங்க கட்டிடத்துக்கு விஜயகாந்த் பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்கிற அறிவிப்பை வெளியிட தகுதி உள்ளவர் நடிகர் சங்க தலைவர் நாசர் தான். அவரை டம்மி ஆக்கி போட்டு திடீர்னு கேப்டன் விஜயகாந்துக்கு இறுதி அஞ்சலி கூட்டம் ஜனவரி 19ஆம் தேதின்னு தன்னிச்சையாக அறிவிக்கிறார் பொருளாளர் கார்த்தி. எந்த சங்கத்திலேயாவது நடக்குமா ஐயா? சரி, செயலாளர் வர்றாரு, அவர்கிட்ட கேள்வி கேட்குறோம். ஏங்க, நீங்கள் நடிகர் சங்க சார்பில் இரங்கலை தெரிவிக்கல, அறிக்கை விடலை, நான் நிச்சயமாக நான் கையால் ஆகாதவன், என்னை மன்னிச்சிருங்க. ஐயா விஷாலு, இதான் கையால் ஆகிறதில்ல, எதுக்கு பதவியில் இருக்க? பதவி வேண்டாம், ஒரு மண் வேண்டாம், தூக்கி போட்டு போவேன். அதை விட்டு நான் கையால் ஆகிறேன், மன்னிச்சிருக்கீங்க. தாத்தா சாமி, அப்பா சாமி, இந்த சாமிகள்லாம் வேண்டாம். நாங்கள் எத்தனையோ சாமிகளை பார்த்துருக்கோம். என்ன பித்தலாட்ட சாமி, யார் சாமி, சாமி யார், இதெல்லாம் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சாமி எதுக்கு கேப்டன் விஜயகாந்த் சமாதியில் அழுது புலம்புறீங்க? ஆனால் இந்த அழுது புலம்புறதை யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் மகா பெரிய நடிகர்கள், சித்தர்கள். அதனால் நீங்கள் இங்கே புலம்புறதை யாரும் கேட்க மாட்டோம். சரி, இந்த ஜனவரி 19ஆம் தேதி இரங்கல் கூட்டத்தை நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்க? தம் தூண்டி இடத்துல வச்சுருக்கீங்க. அங்கே எத்தனை பேர் வருவாங்க? 3500 நடிகர் சங்க உறுப்பினர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை. யாரையாவது போய் கூப்பிட்டீங்களா? அதுவும் கிடையாது. சரி, இந்த நடிகர் சங்கம் ஒன்று இருக்க, கலைஞர் 100 விழா நடத்துனாங்களாப்பா. இந்த நடிகர் சங்கத்துடைய பார்ட்டிசிபேஷன், நடிகர் சங்கத்துடைய பங்களிப்பு என்ன? நடிகர் சங்க செயலாளர் விஷால் வரல, கேட்டா வெளிநாட்டில் இருக்காரு. நாசர் வந்தாரா? அவரை மேடை ஏற்றுனாங்களா? தெரியாது. கார்த்தி ஒப்புக்கு சப்பானியா வந்துட்டு போயிட்டாரு. நடிகர் சங்கம் இந்த கலைஞர் 100 விழாவில் என்ன செஞ்சுது? ஏதாவது நாடகம் இல்லை பேட்டியல் ஏதாவது ஏற்பாடு பண்ணிச்சா? ஒன்றும் கிடையாது. இதில் வேடிக்கை என்னன்னா, 3 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க ஒரு நடிகைக்கு, டான்ஸ் ஆடுறதுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலைஞர் 100 விழாவில் இன்னும் சம்பளம் கூட கொடுக்கல. கூகுள் பே போடுறேன்னு சொன்னவங்க போடலை. அங்கே பார்க்கறதுக்கு சிசிடிவிகள் எதுவுமே இல்லை. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மேடை. ஒரு அங்கங்கே ஒரு 20-30 அந்த பெரிய டிவி வச்சாதானே பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். அதுவும் இல்லை. ஆக கலைஞர் 100 விழாவிலே நடிகர் சங்கம் பங்கேற்காரு. காரணம் என்ன? திமுக அரசு நடிகர் சங்கத்துக்கு விரோதியா, நண்பரா? சொல்லுங்கப்பா. அரசாங்கத்துடைய தயவு நடிகர் சங்கத்துக்கு வேணுமா வேண்டாமா? நீ கலைஞர் 100 விழா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னார், இது எங்கள் அப்பாவுடைய விழாங்கிறனால வந்திருக்கேன்னாரு.
நீங்கள் அவரே முக்கெடுத்து விட்டீங்களே நடிகர் சங்கம். இப்போ நடிகர் சங்கம் ஏதாவது ரெப்ரசன்டேஷன் முதலமைச்சர்கிட்ட போனால் பாப்பார் ஐயா? யோசிச்சு பாருங்க. நடிகர் சங்கத்துக்கு இப்போ நிதி திரட்ட வேண்டிய சூழ்நிலையில் நடிகர் சங்கம் இருக்கு. இந்த நிதி திரட்டுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சரி, நடிகர் சங்கம் இந்த கட்டடம் உருப்பெறுவதற்கு முழுமையடைவதற்கு பேங்க் லோன் வாங்க போகிறோங்கிறீங்க. ஏப்பா 120 கோடி ரூபா 100 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறீங்க. கேவலம் சில கோடிகள் நடிகர் சங்கத்துக்கு, அதை உங்களால் தர முடியாதா? என்ன டெபாசிட் இருக்கீங்க? சரி, இதே பேங்க் லோனை தானே சரத்குமாரும் ராதாரவியும் செய்கிறேன்னு சொன்னாங்க. முன்னாள் நடிகர் சங்கத்தில் சரத்குமாரும் ராதாரவியும் நாங்கள் பேங்கில் கடன் வாங்கி தான் கட்டடம் கட்ட போகிறோம். நீங்கள் எதிர்த்தது யார்? இதே விஷாலு, இதே நாசர், இதே கார். இப்போ அதே தப்பை நீங்கள் செய்கிறீங்க. மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சரத்குமாரும் ராதாரவியும் செஞ்சா தப்பு, நாசரும் கார்த்தியும் விஷாலும் செஞ்சா கரெக்டா? என்ன அநியாயம்? பேங்க் லோன் எதுக்கு வாங்கணும்? அப்புறம் பேங்க் லோன் கட்ட முடியாமல் மறுபடியும் கடனில் முழுக்க நடிகர் சங்கம் தேவையா இது? இதையெல்லாம் நாசர், விஷால், கார்த்தி யோசிக்க வேண்டும். நடிகர் சங்கத்துக்குன்னு நிதி திரட்டுறதுக்கு ஒரு படம் செஞ்சு தரேன்னு சொன்னார் ஐஸ்வரி கணேஷ். நானே படத்தை முடிக்கிறேன், லாபத்தை எடுத்துங்கன்னு சொன்னார். இதே விஷாலும் இதே கார்த்தியும் நடிக்கிறேன். நாங்கள் 3 நாள் ஷூட்டிங் நடந்துச்சு. அதுக்குள்ளே எனக்கு பெரிய கேரக்டர், உனக்கு பெரிய கேரக்டர்னு விஷால் ஷூட்டிங் வரமாட்டேன்னாரு. உண்டா இல்லையா? ஏன் நீ தான் செயலாளர், அவர் பொருளாளர், உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடையாதா? ஏன் நடிகர் சங்கத்தை நேரம் கிழிச்சு போட்டாலும் உங்களுக்கு மானம் சூடு சொல்லணும் இல்லையா? ஐஸ்வரி கணேஷ் எல்லா செலவும் நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் 2 பேரும் நடிச்சா போதும். வெள்ளை ரோஜா, கருப்பு ராஜா படம் எடுத்தாருன்னு சொன்னார்ல. ஏன் ப்ரெஸ் மீட்டும் வச்சிங்கல்ல ஜிஆர்டி ஹோட்டலில், என்னாச்சு? அந்த படம் முடிவடைஞ்சுதா? இதே மாதிரி தாங்க ராதாரவியும் கார்த்திகை வச்சு நடிகர் சங்கத்தை ஒரு படம் எடுக்கிறேன்னு சொன்னார். அதுவும் விளங்காமல் போச்சு. கடைசியில் ராதாரவி தான் கார்த்திகை வச்சு ஒரு படம் எடுத்தார். ஏன் நடிகர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை? எதுக்கு? அப்போ எதுக்கு சங்கம் இருக்கு? கலைச்சிட்டு போங்கப்பா. இப்போ 4 வருஷமா அந்த கட்டிடம் அப்படியே இருக்கு. அது இத்து போய் நாராகி, அது இப்போ கட்டிட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கட்டடத்தை நம்ம புதுசாக தான் கட்டணும், அதுக்கு மேலே கட்ட முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இது கேவலம் இல்லையா? யோசிச்சு பாருங்க விஷால். நடிகர் சங்கம் என்றாலே கோளாறு, பிரிவினை, ஒற்றுமை கிடையாது. இது வழக்கம் வந்துகிட்டு இருக்கு. ஏன் நடிகர் சங்க நிர்வாகிகளே, இன்னொரு முக்கியமான அதிர்ச்சி தரும் தகவல். கலைஞர் 100 விழாவில் தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி ராமநாராயணனையே விடமாட்டேன்ட்டாங்க. அவர் யாருக்கு தெரியும்? என்னைக்காவது கேமராமேன் பேசியிருக்காரா? பேட்டியே கொடுக்க மாட்டார். டிவியில் வந்திருக்காரா? போலீஸாரை நிறுத்திட்டாங்க, போடாதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஐயோ பாவன்ட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. இது எவ்வளோ கேவலம்! நீங்கள் நடத்துகிற விழாவுக்கு நீங்களே அனுமதி இல்லை. இப்போ நடிகர் சங்கம் கலைஞர் விழாவுக்கும் சரியாக நடந்துக்கல. எல்லாரும் முதல்வர் பேசுகிற முன்னாலே பாதி பேர் ஓடி போயிட்டீங்க. வெறிச்சோடிய வெறுமனே கிடந்த நாற்காலிகளை பார்த்து முதல்வர் பேசினார். எனவே கலைஞருடைய ஆன்மாவும் நடிகர் சங்கத்தை மன்னிக்காது. முதல்வரையும் நீங்கள் எந்த முகத்தோட போய் நம்ம பார்ப்பீங்க? நெவர், நடக்காது, நோ. அதே மாதிரி இறுதியஞ்சலுக்கு வராமல் இப்போ போய் குய்யோ முறையோன்னு கேப்டன் சமையல உட்காந்து அழுகுறீங்க. மொவனே, கேப்டன் ஆன்மா உங்களை துரத்தும். ஏண்டா எவ்வளோ அழகாக நான் உங்களுக்கு அந்த நிலத்தை மீட்டு கொடுத்தேன், கடனை அடைச்சேன், மொட்டை சோறை அனுப்பி வச்சுருக்கா நடிகர் சங்கத்தை. சும்மா இருந்தாலாச்சும் எவனாவது அந்த இடத்துல லீஸை விட்டால் கூட பல கோடி ரூபா கிடைக்கும். அதை விட்டு நீங்கள் மொட்டை சோறு அனுப்பி வச்சுருக்கீங்களே. ஏப்பா விஷால், நீ என்ன சொன்ன? நடிகர் சங்கம் கட்டடம் கட்டினப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு. நிச்சயமாக வாழ்க்கையில் கல்யாணமே கிடையாது. ஏன்னா விஜயகாந்த் ஆன்மாவும் கலைஞர் ஆன்மாவும் விஷாலை
மன்னிக்காது மன்னிக்காது மன்னிக்காது. நேர்களே, இது போன்ற பரபரப்பான நியாயமான யதார்த்தமான விமர்சனங்களுக்கு சக்தி சினி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.